வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல். ஆந்திராவுல நம்பர் 1 பொடின்னே இத சொல்லலாம். ஆந்திரா ஸ்பெஷல் கொப்பரி காரப்பொடி. கொப்பரி அப்படின்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காயை வச்சு இந்த காரப்பொடி அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். சாதத்தில் சேர்த்து சாப்பிடவும், இட்லி தோசையில் பொடி தோசையாக சாப்பிட்றது, பொடி இட்லியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதை செய்யலாம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக நம்ம வீடியோஸை பார்த்து சில பொருளெல்லாம் முதியோர்களுக்கு செய்ய முடியாது, இல்லை பொருள் கிடைக்காம சில பேருக்கு இந்த மூலிகை பொருள்கள் தேவைப்படும். அதுபோல் இருக்கிறவங்க இந்த பிரண்டை, முடக்கத்தான், ஆவாரம்பூ, சுண்டைக்காய், முருங்கைக்கீரை இது போல் வச்சு ரசப்பொடி, இட்லி பொடி, அதே மாதிரி மூட்டு வலி எண்ணெய் இது போலெல்லாம் செய்து தரேன். சூப் மிக்ஸு, ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வேணுன்றவங்க இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், கொப்பரை தேங்காய் எடுக்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான கொப்பரை தேங்காயாக இருக்கணும். தேங்காயை பால் இருக்கிற மாதிரி எடுத்துடாதீங்க. அதனால் கொப்பரை தேங்காய் தரமாக எடுக்கிறது முக்கியம். மேலும் இந்த பொடியோடைய சுவை மனம் எங்கே இருக்குன்னா, இந்த கருவேப்பிலையில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்கணும். நல்லா அலசிட்டு இது போல் உருவி ஒரு துணியில் போட்டு ஈரம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா சுத்தமாக ஈரம் போயிடணும். இந்த ஒரு கொப்பரை தேங்காய் வச்சே நம்ம 1/2 கிலோ பொடி செய்திடலாங்க. பாருங்கள், ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக இது போல் நறுக்கி எடுத்துகிட்டு, இந்த நறுக்கின பீஸை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிசாக பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எனக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு கடையில் விற்கிது இல்லையா, அதை வாங்கி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ருசி அதில் கிடைக்குமான்னா எனக்கு தெரியல. அதனால் கொப்பரை தேங்காய் வாங்கி இதை செய்து பாருங்கள். மேலும் இது ரொம்ப நல்லது, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பொடியை சேர்த்து வானொலி சூடு பண்ணி அதை அப்படியே மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கணும். எல்லா பொருளையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டுமே வருங்க. இந்த கொப்பரை தேங்காய் அப்படியே ஒரு பொன்னிறமாக மாறி வரும். அந்த பக்குவம் வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது, அதோடைய ருசியெல்லாம் மாறிடும். இந்த கொப்பரை தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போய் அந்த எண்ணெய் ஒரு நெய் மணமாக மாறும். நல்ல ஒரு வாசம் வரும். இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே வானலியில் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த சின்ன கப் அளவு பார்த்திங்கன்னா, மெஷரிங் கப்பால் 1/4 கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் கூடுதலான அளவு 70 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 70 கிராம் துவரம் பருப்பை மிதமான தீயில் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து அதே தனியாக ஒரு தட்டில் கொட்டிடுங்க. கொப்பரை தேங்காய் கூட கொட்டிடாதீங்க. கொப்பரை தேங்காவை தனியாக ஒரு தட்டில் மட்டும் வச்சுருங்க. இப்போ அதே 70 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 50% கடலைப்பருப்பு வறுபட்டுறணும். அந்த 50% வரைக்கும் கடலைப்பருப்பு வறுபட்ட உடனே நம்ம அடுத்தடுத்து ஒரு பொருளாக கடலைப்பருப்பு கூடவே சேர்த்து வறுத்துடலாம். ஏன்னா மற்றதில் கொஞ்சம் குறைவாக கூடுதலாக சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கோங்க. இந்த 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு 20 கிராம் இருக்கும். மேலும் அதே கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே 70 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை எல்லாமே சேர்த்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துடும். கடைசியாக இது கூட இதே கப் அளவில் உடைச்ச கடலை, நான் உடைச்ச கடையிலே கொஞ்சம் குருணை உடைச்ச கடலை நிறைய வச்சுருப்பேன் எங்கள் பொடியெல்லாம் செய்கிறதுக்கு, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த உடைச்ச கடலை அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் இருக்கும், 70 கிராம் இருக்காது. நீங்கள் 70 கிராம் வேணும்னா தாராளமாக சேர்க்கலாம். ஆந்திரா பொடியில் எப்போவுமே உடைச்ச கடலைக்கு ஒரு தனி இடம் உண்டு. அதனால் நீங்கள் 70 கிராம் கூட சேர்க்கலாம். நான் 50 கிராம் தான் சேர்த்துருக்குறேன். உடைச்ச கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. சும்மா 1 நிமிஷம் வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ அந்த வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச பெருங்காயம் சின்ன சின்ன பீசஸாக நான் உடச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருங்காய தூள் வச்சுருக்கிறீங்கன்னா கடைசியாக நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அதிலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துடுறேன். ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் அதில் சேர்த்துடுறேன். நல்ல நிறம் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய், அதனால் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த பொடி கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதனால் உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செய்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மிதமான தீயில் வறுக்கணும். மிளகாய் தீஞ்சிடக்கூடாது. இது கூடவே கடைசியாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி, இது அளவு பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிராம் அளவுக்கு புளி, அதில் நார் கொட்டையெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சு அதையுமே மிளகாய் கூடவே சேர்த்து அப்படியே வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு வறுத்து எடுங்க. இப்போ அதையுமே எடுத்து பருப்பு கூட கொட்டி வச்சிடலாம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லாக எடுத்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு எண்ணெய் சேர்த்து வதக்க வேண்டாங்க. வெறும் வானலிலேயே நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கலாம்.
ஓரளவுக்கு அந்த பூண்டோடைய ஈரப்பதம் போனால் போதும். இந்த பூண்டில் உள் தோல் ஏதாவது இருந்ததுன்னா கூட வறுபட அந்த தோல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இது போல் எடுத்துடலாம். தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேர்த்தும் அரைச்சிடலாம். அதனால் நீங்கள் தோலோடவே நல்லா தட்டிட்டு இது போல் வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் வைங்க, பருப்பு கூட சேர்த்து வச்சிடாதீங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 10 கிராம் வரமல்லி சேர்த்துருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. இது எல்லாமே டேபிள் ஸ்பூனு, சின்ன டீஸ்பூன் கிடையாது. இந்த சீரகம் பொரியிற வரைக்கும் இந்த மல்லியும் சீரகமும் வறுபடணும், அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சீரகம் படப்படன்னு வரும், அந்த நேரம் எடுத்து பருப்பு கூட சேர்த்து கொட்டி வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த வாணலி சூட்டிலேயே இந்த உப்பு சேர்த்து வறுத்துடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தேவைப்படுற அளவுக்கு நாம் பொடியில் சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே வறுத்துட்டிங்கன்னா அந்த உப்போட ஈரப்பதம் போயிடும், அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கூட சூட்டில் போட்டு அரைச்சிடக்கூடாது. அதனால் நல்லா ஆற விடுங்க. பாருங்கள், பெருங்காயம், புளி, மிளகாய், பருப்பு இதெல்லாம் இருக்குது. வறுத்த பூண்டு தனியாக இருக்குது, கொப்பரை தேங்காய் தனியாக இருக்குது, உப்பு தனியாக வச்சுருக்குறோம். அதே போல் பச்சை கருவேப்பிலை நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கிறேன், தனியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்க கப்போடைய அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம். எல்லாமே ஒரு 70 கிராம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே ஒரு 70 கிராமுக்கு அரவுண்டு எடுத்துக்கிறேன். 3மே நம்ம எடுத்துடுறோம். இதே போல் உளுந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு தான் எடுக்க போகிறோம். உடச்ச கடலை 47 கிராம், அதாவது ஒரு 50லேருந்து 70 கிராம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நான் இந்த கப் அளவே எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் தாங்க நான் சேர்க்குறேன், 20 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ மெஷரிங் தேவைன்றவங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு கூடுதலாக அளவு செய்யணுன்னா நீங்கள் செய்யலாம். இப்போ புளி பாருங்கள், இதையும் நாம் ஒரு 15லேருந்து 20 கிராம் தாராளமாக புளி எடுத்துக்கலாம். இந்த கொப்பரை தேங்காயோடைய அளவு தான் நாம் இப்போ எடுத்த பருப்போடைய அளவு. நான் கொப்பரை தேங்காய் உங்களுக்கு மெஷரிங்கில் காட்டுறேன் பாருங்கள். 73 கிராம் இருக்குது. இந்த கொப்பரை தேங்காய் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் பருப்பு எடுத்துக்கிட்டோன்னா மிக சரியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவே இருக்கும். இல்லை அதிலேருந்து ஒரு 10-20 கிராம் குறைச்சி நீங்கள் பருப்பு எடுத்துக்கிட்டாலும், தேங்காய் கூடுதலாக இருந்தால் எனக்கு பிடிக்குன்றவங்க அப்படியும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதற்குரிய அளவில் எடுத்திங்கன்னா நல்லா சுவையாகவே இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளிடலாம். நான் ஒரு 3 வரமிளகாயை எடுத்து வச்சுட்டு மிக்சியில் மற்றதெல்லாம் சேர்த்துடுறேன். காஷ்மீரி மிளகாய், பெருங்காயம், புளி எல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து இப்போ நாம் அரைச்சிட போகிறோம். ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நான் பாருங்கள் 3 மிளகாய் எடுத்து வச்சுட்டு 7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். அதே போல் இந்த பொடியும் முழுசாக நைஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக தான் இந்த பொடியும் இருக்கணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துட்றேன். பத்தலைன்னா நம்ம சேர்த்துப்போம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொரகொரன்னு தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நான் 3 மிளகாய் பார்த்தேன் இல்லைங்களா, அது நான் எனக்கு சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா இந்த காரமே கொஞ்சம் கூடுதல் காரம் தெரிஞ்சுது. இது கூட பூண்டு சேர்த்தாச்சு, வறுத்து வச்ச கொப்பரை தேங்காயும் சேர்த்தாச்சு. அதே போல் உப்பு கொஞ்சம் தேவைக்கு நான் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை பாருங்கள், இந்த பச்சையாக சேர்க்கிற ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் இந்த கொப்பரை பொடியோடைய அல்டிமேட் மனமும் சுவையும் கொடுக்கும். அதனால் பச்சையாக சேர்க்குறோமேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் இப்படி சேர்த்து செய்யாதவங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள். நாங்கள் சிறு வயதுலேருந்தே எங்கள் அம்மா இது போல் கொப்பரை பொடி அதிகமாக செய்வாங்க, அதனால் அதை சாப்பிட்டு பழகிட்டோம். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியே வச்சாலும் 1 மாதம் இருக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வைங்க. ரொம்ப அதுக்கு மேலெலாம் வைக்காதீங்க, ஏன்னா அது கொப்பரை தேங்காய், கொஞ்சம் எண்ணெய் சிக்கு வரும். இந்த மாதிரி பொடி வகையெல்லாம் சுட சுட சாதத்தில் சேர்க்கணும். மேலும் ஆந்திரா மக்கள் இதை பச்சரிசி சாதத்தில் சேர்ப்பாங்க. நானும் பச்சரிசி சாதம் தான் இப்போ வச்சுருக்கிறேன். சுட சுட சாதத்தில் சேர்த்து நெய் தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேருங்க. பொடி இட்லி, பொடி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இட்லி மேலே, தோசை மேலே இந்த பொடி சேர்த்து நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைகள் விரும்பியே சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொப்பரை தேங்காய் காரப்பொடி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.